மலர் இருக்கையில் அமர்ந்து நல்ல போட்டோ ஷூட் பண்ணி விதவிதமா உடை அணிந்து இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துல. ஆனா அவர் விதவிதமாக ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க விதவிதமாக குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சாலையில போக தான் முடியல. யார் அந்த கார்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்கே அந்த பள்ளம்னு கேட்கிற அளவுக்கு சாலையில போற இடத்துல கார்ல போவது கூட நடந்து போனாதான் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு சாலையில கார்ல போறது கூட பாதுகாப்பு இல்ல. சாலை திடீர்னு உடஞ்சி உள்ள உழுது. அதனால எல்லாருமே இப்ப நம்ம பார்க்கும் போதே சாலையில நம்ம பத்திரமா போறோமா, காலையில சாலையில பத்திரமா போறோமா அப்படின்னு நமக்கு பயமா இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல தான், அப்படிப்பட்ட அழகுல தான் தமிழகத்தில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது. ஆனா இவர்கள் வேண்டும் என்றே இன்னைக்கு மத யானை, புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை என்ற மத யானையம். ஆனா நான் இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறேன். மன வேதனையாக இருக்கிறது. எல்லா மாநிலங்களும் அந்த புதிய கல்விக் கொள்கையோட நல்லவற்றை எடுத்துக்கொள்ள ஆரம்பமாகிவிட்டது. ஆனா தமிழை வளர்க்கிறோம் என்று ஏறக்குறைய 8 லட்சம் குழந்தைகள் தமிழ்ல பாஸ் பண்ணவங்கள வெறும் 8 பேரு தான் 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்க. ஆக நீங்க தமிழை எப்படி வளர்க்கிறீர்கள்? மதுரையில ஒரு பள்ளியில தமிழாசிரியர் இல்லாததுனால தமிழில் மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இவங்க தான் இன்னைக்கு கேந்திரிய வித்யாலய பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்று முற்றிலுமாக கல்வித்துறையில் மாணவர்களோட முயற்சியினால் கல்வித்துறையில் அவங்க பாஸ் ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர, இல்லை என்றால் வேண்டுமென்றே இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் சொல்றாரு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு போராடுவோம் சொல்ற. ஏன் போராடணும்? ஏறக்குறைய 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் அங்கம் வகித்தீர்களே, ஏன் அப்ப அதை கொண்டு வரல? அதனால் இப்படி பல கேள்விகளை எங்களால் கேட்கலாம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்தையும் அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருப்பது டாஸ்மாக் ஊழல். அதனாலதான் சனாதனத்தை பற்றி பேசிய தம்பி உதயநிதி சனாதனத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற விருந்தோம்பலுக்கு சென்று விட்டார். பார்த்தசாரதி கோயிலுக்கு பக்கத்துல போய் சனாதன தர்மத்தின் ஒரு பகுதி தான் விருந்தோம்பல் என்பது, கோயில்ல விருந்து போட வேண்டும் என்பது, உள்ளெல்லாம் போக மாட்டாங்க அவங்க. ஆக இப்போ பரிகாரம் யாராவது ஜோசியர் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பி சனாதனத்தை பத்தி எல்லாம் ரொம்ப மோசமா பேசிட்டீங்க, இல்ல கோயிலுக்கு வெளியே நடக்கின்ற அன்னதானத்தை தொடங்கி விட்டீங்கன்னா அந்த பரிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வருவது மகிழ்ச்சி, கோயிலுக்கு அருகில் வருவது மகிழ்ச்சி, கோயிலுக்கு உள்ளேயும் சென்று நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் எல்லாமே தோல்வி அடைந்து கொண்டு வருகிறது. ஆனால் முதல்வர் அதை கவனிக்கதாக இல்லை. இன்னைக்கு எல்லா அமைச்சர்கள், பல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனால் இன்றைய காலகட்டம் 2026 நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் கேட்கிறேன், ஆணவத்தோடு பேசுகிறார்கள். நேற்று இந்த மத யானை அந்த வெளியீட்டை நான் பார்க்கிறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் தமிழக மக்கள் படிக்கணும். மாணவர்கள் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை தான் ஏழை மாணவர்கள் படிக்கணும். எங்க பிள்ளைங்க எது வேணாலும் படிச்சுட்டு போவாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றி உணர்வோடு சொல்கிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது, இதை நிச்சயமாக இங்கே கொண்டு வர வேண்டும். பாண்டிச்சேரியில 99% அரசு பள்ளி மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. அடிப்படை கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது. ஆனா எப்ப பார்த்தாலும் நேத்து நீங்க தேர்வை சொல்லும் பொழுது எல்லா மாநிலத்திலும் ஏதோ மோசமா இருக்க மாதிரியும் தமிழ்நாடு மட்டுமே முன்னேறி செல்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். எல்லா விதத்திலும் தமிழகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். பேசும்போது கூட எல்லாருக்கும் எல்லாங்கிறது தான் திராவிட மாடல், இன்னாருக்கு இன்னாருங்கிறது தான் பாஜக காவி மாடல் சொல்லி விமர்சனம் பண்றாங்க. சரி, இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்றாருல, நான் கேட்கிறேன், துணை முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம்னு ஏன் கன்சிடர் பண்ணல? அவங்க கட்சியில எல்லா தொண்டர்களும் தானே வேலை செய்யறாங்க. இப்ப எல்லோருக்கும் எல்லாம் பதவியும் கிடையாது. ஆனா பதவி என்று வரும்போது இன்னாருக்கு இன்னார் அப்படின்றது அப்ப ஏன் துணை முதலமைச்சர் தான் உட்காரு? இன்னொன்னு, நாங்கள் எல்லாம் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்களே தவிர யாரும் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லல. அதனால இது அப்பட்டமான ஒரு சுயநலமான ஒரு புத்தக வெளியீடு. இது ஒரு கல்வி அமைச்சரே இதை செய்தது மிக 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 தவறு. இன்னும் சொல்ல போனா புதிய கல்விக் கொள்கையில் இன்னும் நல்லவே எவ்வளவோ இருக்குது. சொல்றாரு 20 சதத்துல நாங்க முன்னேற இருக்கோம் அப்படின்னு. முன்னேறியவர்கள் இன்னும் முன்னேற வைப்பதுதான் புதிய கல்விக் கொள்கை. அதனால் அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். இதையே மறுபடியும் அரசியலாக்கி கொண்டிருப்பாங்க. மக்களுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, மத்திய அரசு எது செஞ்சாலும் இவங்க பின்பற்ற மாட்டாங்க. அதனால 2026
நம்ம மாத்திருவோம் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இஸ்ரோவோட விஞ்ஞானி அதுல பேசும்போது கூட புதிய கல்விக் கொள்கையில பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல அது நயில்சாமி அண்ணாதுரையை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க. அது மட்டும் இல்ல, அவர் எதை உதாரணம் காமிக்கிறார், சந்திராயனை உதாரணம் காமிக்கிறார். சந்திராயன் யாரோட அந்த ஆட்சியின் மிகப்பெரிய திறமையாக கொண்டு வரப்பட்டது? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஊக்கத்தினால் கொண்டு வரப்பட்டது. ஆக இன்னைக்கு இன்னொன்னு சொல்றோம், நம்ம இஸ்ரோ தலைவர் கூட சொல்லி இருக்கிறார். எல்லாரும் இங்க சில பேர் கேட்டாங்க, இங்க சில பேர் வயிறு பசியில இருக்கும்போது உங்களுக்கு சேட்டலைட் தேவையா என்றெல்லாம் கேட்டார்கள். இன்று பாகிஸ்தானை மக்களை பாதிக்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே நோக்கி போக்கஸ்டா கொலை செய்ய முடிஞ்சது சேட்டலைட் உதவினால. அதனால நம்ம இந்தியா எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்திருக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வழிகாட்டுதலில் என்பதை இந்த பாகிஸ்தானை பாகிஸ்தானை தாக்கியதிலிருந்தே மிக உலக நாடுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவிலிருந்து பாராளுமன்ற குழுக்கள் போகிறார்கள். அதில் தமிழகத்தை சார்ந்த கனிமொழி அவர்களும் இடம்பெற்றிருப்பது எனக்கு ஆறுதல். ஏன்னா நம்ம நாட்டை பற்றி இன்னொன்னு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்னன்னா, சசி தரூரை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் சசி தரூர்ல இருந்து, ஒவேசில இருந்து, கனிமொழியிலிருந்து, அவங்க சுப்ரியா சோலேல இருந்து எல்லாரும் என்ன ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள், நாங்க கட்சியா பார்க்கல, என் நாட்டை நான் பிரதிநிதித்துவம் செல்கிறேன், இதுதான் நம்ம பாரத பிரதமரோட வெற்றி. ஆக எல்லோரும் இதை போல ஒற்றுமையாக வர வேண்டும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கை நல்ல கொள்கையை எதிர்ப்பதாக இருக்கட்டும், அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூட வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசு எந்த அளவிற்கு எல்லோரையும் இணைத்து பாகிஸ்தானை எதிர்த்து போராடுகிறதோ அதே போல தமிழகத்தில் இன்று மக்கள் விரோத போக்கை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலையில் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பது எனது கல்வி நிதியை கேட்டு நீதிமன்றம் செல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், முதலமைச்சர் நீற்று நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான், அதை முதலில் அவர் பின்பற்றுகிறாரா, ஒப்புக்கொள்கிறாரா? எல்லாவற்றையும் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று இல்லை. ஒரு பெடரல் செட்டப்ல கூட்டாட்சி தத்துவத்துல மத்திய அரசிடம் ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி அதன் மூலம் மாநில அரசிற்கு நல்லவற்றையெல்லாம் கொண்டு வரலாம். ஆனா பிரதமர் வந்தா நான் வரவேற்க போக மாட்டேன், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு நான் போக மாட்டேன், இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ளணும் என்று. கொள்கை எதிரியான பிஜேபியுடன் கூட்டணியில்னு சொல்லிட்டு தாவேக்கு அறிவிச்சிருக்கு. தாவேக்கால அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரலப்பா. தேவாக்காவோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. அதனால யாரும் அதான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர், அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து. இல்ல இப்ப அதாவது இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப கூட்டணி யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனா எனது கோரிக்கை என்ன என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி, அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடன் இருந்தால் நல்லது என்பது எனது கருத்து. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் ஒண்ணு பாராட்டுறேன். ஏன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உரக்க குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லிக் கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும் என்பதும் எனது கருத்து. விஜய் கூட்டணி அலக்களிக்கிறாங்க. விசாகன் ஐஏஎஸ் டாஸ்மாகோட எம்டியை அலக்களிக்கிறாங்க அமலாக்கத்துறை. இதுல நாங்க தமிழக அரசு துணை நிற்கும், சட்ட ரீதியாக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குது. ஈரோடு முத்துசாமி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இல்ல நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். ஏனென்று வழக்காடு மன்றத்தின் டிரெக்ஷன்ல தான் இப்ப ஈடி இன்னும் அந்த சோதனையை அதிகரித்திருக்கிறாங்க. வழக்காடு மன்றம் என்ன சொன்னது, ஒரு துறையில் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அதை விசாரிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அதுல ஷீல்டு பண்ணிக்கிறாங்க. பெண்கள்லாம் அதிக நேரம் இருக்கிறாங்க, அவர்களை பெண்களை காரணம் காட்டி, பெண் அலுவலர்களை காட்டி நீங்க விசாரணையை தடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதனால இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் துணை நிப்பீங்கன்னு நமக்கு தான் தெரியுமே, யாரெல்லாம் கூட இருந்தாங்க. 1000 கோடி ஊழல்ல இன்னைக்கு யாரெல்லாம் உங்களோட திரைப்படத்திற்கு பினான்ஸ் பண்ணாங்க, இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் யாருது அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பெரிய பெரிய ஜெயண்ட்லாம் வரப்போகுது, பார்த்து கொண்டுதான் இருக்க போகிறீர்கள். அதனால மக்கள் வரி பணம் யாரெல்லாம் சுருட்டினார்களோ அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும்.
ஈடிட்ட கேளுங்கப்பா. அதிமுக பாஜக வந்து கூட்டணி இல்ல, அது இபிஎஸ்க்கு அமித்ஷாவுக்கும் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏத்துக்கலன்னு சொல்லி திரு ஆர் எஸ் பாரதி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. ஆர்.எஸ். பாரதிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், காங்கிரஸ்ல உங்ககிட்ட இருக்க கூட்டணி என்ன கூட்டணி? ஒப்பந்தமா? நீங்க இலங்கையில தமிழர்களை சுட்டுக் கொன்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள், என்ன நியாயத்தில் வைத்திருக்கிறீர்கள்? இதை உங்க ஸ்டாலினையே உள்ள போட்டாங்களே எமர்ஜென்சி பீரியட்ல, எதை வைத்து நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் வைத்திருக்கிறது ஒப்பந்தம். இன்னும் சொல்ல போனா அச்சுறுத்தி ஒப்பந்தம் நீங்க தான். இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் பேச ஆரம்பித்திருக்கிறார். ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு, இன்னைக்கு தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு எங்களுக்கும் பங்கு வேணும்னு. அதனால திமுக கூட்டணி இப்ப விலவெழுத்து போயிருக்கிறது. அதனால ஆர்.எஸ். பாரதி எதையாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பார், அவ்வளவுதான். நன்றி தம்பி. பாமகவுல அன்புமணிக்கு ராமதாஸுக்கு விரிசல் வந்து அதிகமாயிட்டே போகுது. அது எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி இல்ல, நான் அது விரிசல்லாம் பார்க்கல. அது ஒரு கட்சியில சில கருத்து பரிமாற்றங்கள் இருக்கலாம், அது எல்லாம் சரியாயிடும், அவ்வளவுதான். தேசிய ஜனநாயக கூட்டணி நீடிக்கிறாங்களா பாமக? இல்ல, அதுதான் நாங்க வந்து யார் யாரெல்லாம் எங்களோடு இருந்து இப்ப எங்களோட தானே இருக்கிறாங்க, எங்களோட தானே இருந்தாங்க அவங்க. இப்ப சமீபத்து கூட்டணியில எங்களோட தானே இருந்து கொண்டு இருக்கிறார். ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற சரி, நான் பெரியவர் ராமதாஸ் போய் கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டா எப்படிப்பா? அதனால அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க, அவ்வளவு. இன்னொரு கட்சியை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? கூட்டணி சமயத்தில் என்னை அழைக்காது வருத்தம் இருக்கு திரு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு. இல்ல, அதான் சொல்றேன், அவங்களோட கருத்து அவங்ககிட்ட கேளுங்க. நாங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி இணைப்பாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். வேற என்னென்ன சின்ன சின்ன கருத்து இருந்தா நான் அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்க. இல்ல, அதுதான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. நாங்க இப்ப இருக்கிற வரைக்கும் நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏன்னா இவங்க என்னது முரசொலியில என்ன இது என்ன கல்யாண பந்தமா? மகிழ்ச்சியா இருக்கிறது கல்யாண பந்தத்தோட மேலேயே எங்க கூட்டணி மகிழ்ச்சியா இருக்கிறது என்பதை நான் மீதும் பதிவு செய்கிறேன்.